நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஒரு தம்பி அவர்களுடைய ஜாதகம். அவருக்கு வயது 22 வயது நடைமுறையிலே நடந்து கொண்டிருந்தது. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் என்னிடத்தில் சென்னை அலுவலகத்தில் இந்த தம்பி என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்திருந்தவர் பிறந்தது கடகலகணத்திலே பிறந்திருக்கிறார். கடகலகணத்திற்கு 4ஆம் பாவத்திலே சுக்கிரன் தனித்து ஆட்சி பெற்றிருந்தது. அது மட்டுமல்ல, கன்னி ராசி அவர் பிறந்தது. நட்சத்திரம் அஸ்தமாக இருந்தாலும் சித்திரையாக இருந்தாலும் கூடின கோள்கள் பாருங்கள். சந்திரன், செவ்வாய், புதன், அதனோட சூரியனும் பின்னப்பட்டு கடகலகணத்திற்கு 3ஆம் பாவத்திலே 4இல் சுக்கிரன் ஆட்சி. லக்னத்தில் குரு பகவான் உச்சத்தாரையிலே அமரப்பெற்றிருந்தது. ராகு கேதுவும் 5ஆம் பாவத்திலே உச்ச நீசத்தாரையிலே அமரப்பெற்றிருந்தது. சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி பாருங்கள், ராகுடைய நட்சத்திரத்திலே அந்த ராகு நீசத்தாரையிலே 11ஆம் இடம் பாதக லாபத்திலே அமரப்பட்டிருந்தது. இதை பார்த்தவுடனே தம்பி அவர்கள் ஜாதகத்தில், உனக்கு வயசு இப்ப 22 தான் தம்பி நடக்குது, ஆனால் பல பெண்களோடு சகவாசமும் உறவாட வேண்டும் என்பது விதிப்பயன் உண்டு என்று சொன்னேன். ஐயா, உங்க யூடியூப் நான் சப்ஸ்கிரைபர், நீங்க பார்த்தோன்னே எனக்கு சொல்லிடுவீங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பெண்களோட நான் உறவு வைத்திருந்தேன். ஆனால் வந்த காதலெல்லாம் உனக்கு தோல்வியாகும் என்று சொன்னேன். நிச்சயமாக நீ யாரை விரும்புகிறாரோ அது அடுத்தவர்களுக்கு மனப்பிடிக்கக்கூடிய தன்மை கொண்ட பெண்ணைத்தான் நீ விரும்ப முடியும். இப்பொழுது உனக்கு வயது 22. உனக்கு யாரை திருமணம் செய்தாலும் உனக்கு முதல் வாழ்க்கை நிலைக்காது. அதைத்தான் சொல்லுவேன், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று. உன்னுடைய தாய் தகப்பனுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். உன் தாயும் உங்கள் தகப்பனும் 2 பேருடைய அமைப்புல நீ இல்ல, தாய் தகப்பன் பிரிஞ்சுதான் வாழணும் அப்படின்னு. ஐயா, எனக்கு நான் பிறந்த போது அதற்கடுத்தது எனக்கு தங்கை பிறந்ததுக்கு பிறகு என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள், வேறொரு பெண்ணோட என் தகப்பனார் உறவு கொண்டதனால் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்திருந்து சில வருடங்களுக்கு முன்னால் தான் அவர் இறந்து விட்டார். அதைத்தான் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று நீங்க சொன்னீர்களே, அது உண்மை. நான் என் தாயினுடைய வளர்ப்பில் நான் வளரவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த கடகலகணத்திற்கு ஒரு கேந்திராதிபதி தனித்து ஆட்சி பெறுகிறான். தாய் காரகன் பாருங்கள், சந்திரன் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே மறைந்து அந்த வீட்டிற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் அந்த வீட்டிற்கு புதனோடு சங்கமித்தது. அதாவது சந்திரன் செவ்வாய் கூடுவதை தவறல்ல, அவன் எங்கே கூடியிருக்கிறான் என்று பார்த்தால் 3ஆம் இடம் இந்த பையனுடைய போக மாரகஸ்தானத்திலே. அப்பொழுது சூரியன் பாருங்கள் 3ஆம் இடத்துக்கு விரையாதிபதியாக வருவார். சந்திரன் பாருங்கள் 3ஆம் இடத்திற்கு மாரகாதிபதியாக வருவார். அதே பாருங்கள் புதன் ஆட்சி பெற்றிருந்தாலும் 3ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதியோட அந்த செவ்வாய் கூடியிருக்கிறது. அப்ப 3ஆம் இடம் எவ்வளவு பால்படுகிறது பாருங்கள். அப்ப இவனுக்கு எந்த இடத்துலயும் ஒரு தொழில் பண்ணாலும் நிலைக்காது. அது 10ஆம் இடத்திற்கு 6-8 குற்றவியல் ஸ்தானமாக வரும். 3ஆம் இடம் முயற்சிக்கு தோல்வி காண வைக்கக்கூடிய தன்மையாக உலா வரும். இப்பொழுது அவனுக்கு நடைமுறையிலே பாருங்கள், ராகுனுடைய திசை நடக்கிறது. அதற்கு அடுத்து குரு திசை வரும் காலத்துல நீ நல்ல சிறப்பா மேன்மையா ஐஸ்வர்யமா வாழ்விடா தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு ஆனால் தாரம் மட்டும் உனக்கு 2. என் வாழ்க்கையில எனக்கு என் தாயவே பிடிக்காது ஐயா அப்படின்னா. ஏன்னா அந்த பையன் அம்மாய் வீட்டுல, அதாவது அம்மாவுடைய அம்மா வீட்டுல வளர்ந்த பையன். என் தாய் அவங்க அம்மா கிட்ட என்னை ஆரம்பத்திலே விட்டுட்டா. என் தங்கை மேல்தான் அளவு கொண்ட பாசம் என் தாய்க்கு. என்னை பார்த்தாலே எனக்கு இந்த தாயை பிடிக்காது அப்படின்னா. பாருங்கள், தாய் பாசம் என்று அறவா அத்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய தாய் வீட்டில், அம்மம்மா வீட்டில், பாட்டி வீட்டில் வளர்ந்த பையன். எனக்கு பாட்டி தான் எனக்கு உலகம், என் பாட்டி தான் என் கஷ்ட நஷ்டங்கள், என்னுடைய பள்ளி ஆகட்டும், எல்லா வகைக்கும் பண விஷயத்துல எல்லா வகையிலும் செல்வ செழிப்பா நான் வளர்றதுக்கு என் பாட்டி தான்.
எனக்கு ஒன்னே ஒண்ணு, உன்னுடைய ஐயா என்னுடைய சகோதர ஸ்தானம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டான். உன் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது தம்பி. 3ஆம் இடங்கள் பாதிப்படைகிறது. உனக்கும் உன் சகோதரிக்கும் அறவா ஒத்து போகாது. ஒண்ணு அந்த பெண்ணு இருக்கக்கூடாது, இருந்தால் உன் வடதுருவம் தென் துருவமாக பிரிஞ்சு பிரிஞ்சுதான் வாழ்வீங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஆயுள் தீர்க்க மாறத பிரிஞ்சு. நானும் என் தங்கையும் முகத்துல கூட முடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. அடுத்த கேள்வி, எதுக்கப்பா இதை கேட்கறேன்னா, அந்த முகத்துல முழிச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இல்லையா, அப்ப சத்தியமாக உன்னுடைய சகோதரி மிகுந்த உயர்வுக்கு வருவா, சிறப்பா வாழ்வான். எப்படியே சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். 3ஆம் இடம் உனக்கு சாணம் பாதிப்படைகிறது. அதனாலதான் பாருங்க 2 பேரும் வடதுருவம். சின்ன ஒரு 7-8 வயசுல இருந்தே அவங்க 2 பேர்களுமே சூட் ஆகல. அதே மாதிரி பிரிஞ்சுதான் வாழ்க்கை. அவன் முகத்துல நான் முழிக்கிறேன். அதுக்கு அவன் சொல்றான், நான் உலகத்திலேயே என் தங்கச்சியை விட நான் நல்லா வாழ்ந்தா போதும், என் தங்கை விட நான் வாழ்க்கையில ஜெயிப்பானா, என் தங்கை விட நான் கோடீஸ்வரனா வழங்குவானா, என் தங்கை விட எல்லா வகையிலும் உயர்வானான்னு இதே தான் கேட்டான். ஏப்பா, உலகத்துல எத்தனையோ பேரை எத்தனையோ இதுல ஜெயிக்கணும்னு நீ நினைச்சு நீ உன் வாழ்க்கையை நீ ஏமாந்துறாத. உன் தங்கை தான் உனக்கு எதிரி அல்லப்பா. உன் ஜாதகத்துல விரோத தன்மை குடிகொண்டிருக்கிற நான் இல்லைன்னு சொல்லவர். இல்லைங்க ஐயா, எனக்கு அவளுக்கு சுட்டு போட்டாலும் ஆகாது. நான் வாழ்க்கையில நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிறத விட அவளை விட நான் கோடீஸ்வரனா இருக்கணும், அவளை விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். பாத்தீங்களா நண்பர்களே, 3ஆம் இடம் எவ்வளவு பால்பட்டு இருக்கிறது அவனுடைய ஜாதகத்தில்ன்றதுக்கு ஒரு உதாரணம். அப்போ அவன் தங்கை முகத்திலேயே முழிக்கல, அவ தங்கை நல்லா இருக்கா. இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த பிள்ளைக்கு இவனை விட பண்படங்கு செழிப்பாதான் தாய் வீட்டில் வளர்றான். ஏன்னா தாய் வீட்டில் நல்ல சிறந்த கோடீஸ்வர சம்பத்து ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது. இவனுக்கும் பாட்டி வீட்டிலே இருக்குது. சகமான முறையில சொத்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடி 200 கோடி சொத்து தேரும். 2 பேர்களும் சரிசமமான பங்குண்டு. அத்தனை வாழ்க்கையில சுகமா அனுபவிக்கிறாயா, எங்க அம்மா வீட்டுக்கே நான் போகலன்னு இதே குறையா சொல்லிட்டு இருந்தான். அடுத்து குருதிசை வரும்போது நல்ல மேன்மையா இருப்பாங்க. அப்போ இத சொல்லும் பொழுதுதான், அதனாலதான் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் 6, 8, 12 மறைந்தாலே சொந்த பந்தத்தால இவர்களுக்கு புண்ணியப்படாதுங்கிறதுக்கு ஒரு ஜாதகம் பாருங்கள். கும்பலகணத்திலே ஒரு அன்பர் பிறந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 1970 பிறந்தவர். செவ்வாயும் சனியே லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அந்த தம்பி அவர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர ஸ்தானத்துக்கு ஒத்து வராதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஜென்ம விரோதியாருன்னா என் தங்கைகள் 2 பேர் தான் அப்படிங்கிறார். பாத்தீங்களா நண்பர்களே, இளைய சகோதரி இருக்கக்கூடாதுன்றது நியதி. அங்க ஆட்சி பெற்றிருக்கிறது கும்பலகணத்துல 3ல கூட யார் சனியோட பின்னப்பட்டிருக்கிறது. குரு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்து நேரடியா அந்த கும்ப வீட்டையும் கும்பத்தில் இருக்கிற சனியும். அப்ப இளைய சகோதரிகள் இவன் முகத்திலேயே முழிக்காம போயிட்டா அவங்க சிறந்த கோடீஸ்வர சம்பத்தா வளர்றாங்க, நல்ல ஐஸ்வர்யமா இருப்பாங்கன்னு. எனக்கும் என் தங்கைக்கும், அதுவும் மூத்த தங்கைக்கு எனக்கும் சுட்டு போட்டால் ஆகாது. கிட்டத்தட்ட அவளுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. என் முகத்துல அவளும் முடிக்கிறத நானும் முடிக்கிறேன்னு. அதுக்கு அடுத்த வார்த்தை நான் என்ன கேட்டேன் தெரியுமா, உன்னுடைய இளைய சகோதரி உன்னை விட பன்மடங்கு கோடீஸ்வரியா பழைப்பான்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு. என் ஜாதத்தை வச்சு எப்படி சொன்ன, உன் ஜாதத்துல தான் செவ்வாய் இளைய சகோதர ஸ்தானம், அவளோட உறவு கொண்டாடலையே. உறவோட இருந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வீழ்ச்சிங்கிறது விதி, ஏதோ ஒரு வகையில மைனஸ் ஆகணும். நீ தான் உறவு கல்டெல்லாம் இருக்குது. அப்போ அவருடைய வாழ்க்கை ராஜ பரிபாலனம் செய்யணும்னா கிட்டத்தட்ட இடபடங்களா வாங்கி, வெளிநாட்டுல இருக்கிற அந்த பொண்ணு நிறைய இடங்களா வாங்கி பல கோடி ரூபாய் திருமணத்துக்கு பிறகு அந்த இடங்கள்லாம் பன்மடங்கு மல்டிபிளஸ் ஆகி குறைஞ்சது ஒரு 200-300 கோடி ரூபாய் சொத்து தேறியால் அப்படின்னா. அப்ப பாத்தீங்களா நண்பர்களே, அப்போ இந்த கும்பலகணத்திற்கு 3ல செவ்வாவும் சனி இருந்தால் இளைய சகோதர வர்க்கம் பால் அப்படின்னு நம்ம பொருள் கொள்றோம். அப்போ இவனோட அது உறவு கொண்டாம இவன் முகத்திலேயே முழிக்காம அக்கா தங்கைக்கும் அண்ணனுக்கும் தீராத பகை. எந்த விசேஷத்துல வந்தாலும் இவன் வீடுன்னு அவன் பாக்குறது, அவன் வீடுன்னு இவன் நினைக்கிறது. பாத்தீங்களா, அதனாலதான் ஒரு ஜாதகத்துல கண்ணோட்டமா பார்க்கும்போது முன்னோட்டமா தெரியும் நண்பர்களே. 3ஆம் இடத்துல செவ்வா அந்த சனியும் அல்லது 3, 6, 8, 12 மறைந்த அந்த செவ்வாய் நின்று விட்டாலே சொந்த பந்தத்தாலேயோ ரத்த சம்பந்தமான உறவுகளாலேயோ இவர்கள் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பது விதிப்பயன். அதனாலதான் யாருக்கு சொந்தம் ஒத்து வரும், யாருக்கு சொந்தம் ஒத்து வராதுன்னா, ஒரு ஜாதகத்துல பாருங்கள், தனுசு லக்னத்துல பிறந்திருக்கான், செவ்வாய் 2ல உச்சமா இருக்கான், ஆனா கூட ராகுவும் கூடி இருக்கு.
அவன் செய்வதெல்லாம் சொந்த பந்தத்துக்கு தீங்கா செய்யறான். ஆனா என்ன தீங்கு பண்ணாலும் ஏப்பா அவர் சொன்னா கரெக்டுப்பா, அவன் கிள்ளி தான் கொடுப்பான், ஆனா இன்னொருத்தன் அள்ளி கொடுப்பான், ஆனா அவனுக்கு நல்ல பேரே வராது. இந்த செவ்வாய் வலுப்பெற்று இருப்பவர்கள் ஜாதகத்தில் கிள்ளி கொடுத்தாலும் அள்ளி கொடுப்பதை போல நினைச்சு, அப்பா இவராட்ட இல்ல, எங்க அண்ணனை போட்ட இல்ல, எங்க மாமனாட்ட இல்லம்பாங்க. அதனாலதான் ரத்த சம்பந்தமான உறவுகள் நினைக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் செவ்வாய் கெடாமல் 6, 8, 12 அல்லது சனியோடோ அல்லது புதனோடோ கெடாமல் இருந்து விட்டாலே இவர்கள் சொந்த பந்தமெல்லாம் புடை சொல்ல சிறப்பா கொழுவேறி ஆட்சி புரிவார்கள். ஆனால் யாருக்கு சொந்த பந்தம் ஆகாது என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு சான்று. அந்த தம்பி ஜாதகத்தில் 4 சுக்கிரன் இருக்குது பாத்தீங்களா. மன்மத கிரகம், காமாந்த காரகன், களத்திர காரகன், காலபுருஷத்துக்கு 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று தனித்திருப்பதனால் தம்பி உன் ஜாதகத்தில் இன்னைக்கு வயது 22 நடக்கிறது. உனக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகும் சரி, திருமணத்துக்கு பின் முந்தியும் சரி, வாழ்க்கை இழந்த பெண்களோட அல்லது வாழ்க்கை அருந்த பெண்களோட நிறைய சல்லாபம் புரிய வேண்டும் என்பது இயற்கையினுடைய நீதி. அதனாலதான் நண்பர்களை நிகழ்ச்சி தொகுப்பில் இந்த சுக்கிரன் துலாமனையில் இருப்பதே மிகப்பெரிய டேஞ்சர். நான் நிறைய ஜாதகத்தில் அனுபவத்தில் பார்த்திருக்கேன். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒரு பெண்களாகட்டும் ஆண்களுடைய ஜாதகத்தில் இப்படி துலாலகரத்தில் சுக்கிரன் இருந்தால் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு மறைந்த காதல்கள் ஏற்படுவதை அனுபவ ரீதியாக பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் 7ஆம் இடம் கால புருஷருக்கு 7ஆம் இடம் காமாந்த காரகன் களத்திர காரகன் சொல்லக்கூடியவன் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் களத்திர தோஷம் ஏற்பட்டு பல பெண்கள் பல ஆண்களுடைய சகவாசம் ஏற்படுவது. இந்த லக்னம் இந்த ஸ்தானத்தில் கிரகம் இருந்தாலே சுக்கிரன் இருந்தாலே அந்த வாழ்க்கை தரத்தை எந்த ரூபத்திலேயாவது பிசங்கு வைப்பு என்பதற்கு நிறைய சான்றிதழ்கள் என்னுடைய யூடியூப்ல சொல்லி இருக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.